ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். மீகா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். கர்த்தர் உன்னிடத்தில் அல்லது நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை தியானிக்கலாம். பொதுவாக ஆண்டவர் மனிதனிடத்தில் அநேக விஷயங்கள் நினைக்கிறாரு, எதிர்பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறாரு, அல்லது நல்லா துதிக்கணும்னு நினைக்கிறாரு, அல்லது ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாரு, அல்லது வேத வாசி அப்படி நடக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம பல விதமாக என்ன செய்யலாம் சொல்லலாம். சந்தோஷம் தான், அவர் அதான் நினைக்கிறார், இல்லைன்னு இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குற தலைப்பில் வசனத்தின் முடி பார்க்கும்பொழுது ஒரு 3 காரியங்களை அவர் நம்ம நினைச்சாரு எதிர்பார்க்குறான்னு சொல்லி பார்ப்போம். பல விதமான காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இருந்தாலும் அப்படி இப்படி சொல்லலாம். இருந்தாலும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளில் எதை எதிர்பார்க்கிறார், அதில் தான் நம்ம பார்க்கணும். 3 காரியம் பார்க்குறோம். முதலாவதாக மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மேற்கொள்ள பார்ப்போம். அதில் நன்மை தீமை இன்னதென்று மனுஷனே உனக்கு என்னதென்று அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருப்பதை தான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், கேட்கிறார்னு சொல்லுவோம். அப்போ 3 காரியங்களும் நம்ம பார்ப்போம். அப்போ கர்த்தர் நம்மிடத்தில், அதாவது உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் சொல்லி பார்க்கும்போது 3 விஷயங்களை எதிர்பார்க்கிறார். முதலாவதாக நியாயம் செய்கிறது, இரண்டாவதாக இரக்கத்தை சிநேகிப்பது, இரக்கத்தை விரும்புவது, மூன்றாவதாக மனத்தாழ்மையை தேவனுக்கு முன்பாக நடப்பது. இதை அவர் நம்மகிட்ட என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார் சொல்லி பார்க்குறோம். இப்போ நியாயம் செய்வது என்பதை நம்ம என்ன பார்ப்போம். பொதுவாக நாம் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், நியாயம் செய்வது நல்லது சொல்லி தெரியும், நியாயம் செய்வது உத்தமமும் தெரியும், அதை நம்ம விரும்புவோம். ஆனால் செயல்பாட்டில் என்ன செய்ய மாட்டோம். ஒரு ஊழியத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நியாயத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், விரும்பலாம். ஆனால் செயல்பாட்டில் அதை காட்ட தவறி விடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, என் பிள்ளைகள் நியாயத்தை செய்ய வேண்டும், எல்லா காரியங்களிலும் அவர்கள் நியாயத்தை செய்து செயல்பாட்டில் வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்குறார். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். நியாயமாக நான் போனால் எனக்கு மதிப்பு இருக்காதே, நியாயம் செஞ்சால் எனக்கு எதிராக செயல்படுவாங்களே, நியாயம் செஞ்சால் என்னை ஒதுக்குவாங்களேன்னு சொல்லி பல விதமான ஜனங்கள் அப்படி நினைத்து கொண்டு அதை அப்படியே விட்டுறதாங்க. அப்படி இல்லை, நியாயத்தை என்ன நடந்தாலும் என்ன செய்யணும், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மளதில் எதிர்பார்க்கிறார். சரி, யார் நியாயத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சாலமோன் ராஜா என்கிற மனிதன் இருக்கிறாரு. அவர் தாவீது ராஜாவுடைய மகனாக, அவருக்கு பிற்பாடு அந்த பட்டத்துக்கு என்ன செய்கிறாரு, அரசராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட கேட்காரு, உனக்கு என்ன வேணும் சொல்லி கேள் அப்படி கேட்குறாரு. அப்போ அந்த சாலமோன் ராஜா ஜனங்களை நடத்தக்கூடிய, ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை தாங்கன்னு பாருங்க. நியாயத்தை செய்யணும், நியாயத்தை விரும்புகிறேன், நியாயத்தை வெளிப்படுத்தணுங்கிற அந்த விஷயத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டார். அப்படி நியாயத்தை செய்யணும்னு அவர் விரும்பினதை கேட்டதுனால பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவருடைய விண்ணப்பம் பிடிச்சிருந்தது, உகந்ததாக இருந்தது. கர்த்தர் எதை எதிர்பார்க்குறாரோ அதை அப்படி அவர் என்ன செய்யார், கேட்க ஆரம்பித்தார், செய்ய ஆரம்பித்தார். அப்போ அதனால் அவருடைய காலத்தில் பெரிய ஒரு சமாதானமும் இளைப்பாறுதலும் இருந்தது. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு ஐஸ்வர்யம், ஒரு மகிமை கனம் அவருக்கு உண்டாயிருந்தது. அப்போது இதை கேட்குற ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் என்ன காரியங்கள், விரோதமான காரியங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நியாயத்தை என்ன செய்யணும், நம்ம விரும்பணும், நியாயத்தை செய்யணும். அது நல்ல விஷயமா ஊழியத்தில் இருந்தாலும் சரி, அல்லது கல்வி அடிப்படையில் இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான விஷயமா சரி, வேலை விஷயம் சரி, நியாயத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும். ஆண்டவர் விரும்புகிற நியாயத்தை நாம் செய்யும் பொழுது அதை கர்த்தர் நம்ம நினைச்சாரு, எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், அதை எதிர்பார்க்கலாம் சொல்லி பார்க்கணும். இரக்கத்தை சிநேகித்தல்னா இரக்கத்தை அன்பு செய்தல் அர்த்தம். இரக்கம்னா மெர்சி சொல்லுவாங்க. அப்போ இரக்கத்தை சிநேகித்தல்னா இரக்கத்தை அன்பு செய்தல், இரக்கத்தை விரும்புதல்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ பைபிள் ஆலோசனை இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லி பார்க்கலாம். ஒரு சம்பவம் பைபிளை பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஒரு பாதையில் நடந்து போகும்போது கல்வர் கையில் நினைச்சான், அகப்பட்டு மாட்டிக்கிறார். அவனை அடித்து உயிராக நினைச்சாங்க, குற்றுயிராக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவன் முடியாமல் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான், காயத்தோடு இருக்கிறான்.
அப்போ அந்த வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் போட்டிருக்குது. அந்த வழியில் ஒரு ஆசிரியன் வந்து அதை பார்த்துட்டு பார்க்காம போய் என்ன செய்றாரு, விலகி போகிறார். அவன் மேலே இறக்கமே கண்ணுசில படலை. அடுத்ததாக இரண்டாவதாக வந்து அந்த வழிய அந்த ஒரு லேவியர் வராரு. ஆசிரியனுக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய லேவியர் வராரு. அவர் வந்துட்டு அடி காணாதவர்க்குள்ள விலகி போகிறார். அவர் இறக்கத்தை வெளிப்படுத்தவில்லை, விரும்பவில்லை. மூன்றாவதாக சமாரியன் சொல்லி ஒரு மனிதன் வரார். சமாரியன்னா ஒதுக்கப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர் நிலையில் உள்ளவர் மனிதர் வரார். அவர் வந்து இரக்கத்தை விரும்பி அவரை என்ன செய்றாரு, தன்னுடைய வாகனத்தில் கழுதையில் ஏற்றிக்கொண்டு காயத்தெல்லாம் என்ன செய்றாரு, ஆற்றி சத்திரத்தை கொண்டு போய் என்ன செய்றாரு, பராமரிக்கிறார். அப்போ 3 பேர் இருந்தாலும் அந்த சமாரியர் எனப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலையில், புறக்கணிக்கப்பட்ட நிலையில், உலகம் வெறுக்கப்பட்ட சூழலில் இருந்த அந்த மனிதர் தான் இரக்கத்தை விரும்பினார், சிநேகித்தார். அப்போ இதைத்தான் தேவன் என்ன செய்றாரு, ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறார். முதல்ல வந்த ஆசாரியரும் சரி, இரண்டாம் வந்த லேவியரும் சரி, அதை செய்யலை. ஆனால் சமாரியர் செய்தார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை பெற்றவர்களாக இருந்து என்ன செய்யணும், அதை சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இரக்கம் காட்டினாதான் ஆண்டவர் நம்மை என்ன செய்வார், இரக்கத்தில் நடத்துவார். மூன்றாவதாக மனத்தாழ்மையை நடப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் சொல்லி பார்த்தோம். மனத்தாழ்மை என்று சொன்னால் இருதயத்தின் பணிவுன்னு அர்த்தம். பணிவோடு என்ன செய்ய வேண்டும், அப்படியே அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிற நிலையில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உபதியா என்கிற மனிதனை பார்க்கலாம். அந்த மனிதனுடைய காலத்தில் அவன் ஆகாப்புங்கிற ராஜா கிட்ட பணி செய்கிறான், அரண்மனையில் பொறுப்பாக இருக்கிறான். பெரிய பஞ்சம் உண்டாகுது. அப்போ தண்ணி வேற இல்லை, உணவு வேற இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அவங்க தலையில் ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் கொடுக்காரு. என்னன்னா, தீர்க்கதரிசிகளை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு. தண்ணி கொடுத்து அப்பவும் கொடுக்குறாரு. ஆனால் மழை இல்லை, உணவு பஞ்சம். எது குறைஞ்சாலும் அரண்மனை பொறுப்பு இவன் தான் சொல்லி இவன்ட்ட தான் கேள்வி வைப்பாங்க. அதையும் சமாளித்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அந்த பொறுப்பை பணிவோடு என்ன செய்கிறான், அதை அப்படியே மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறான். அப்போ தேவன் அதை அவனத்தில் எதிர்பார்த்தார், அதை செய்து முடித்தான். அப்போ இதை கேட்குற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் யாரானாலும் சரி, கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அல்லது உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், இந்த தலைவில் நான் பார்த்தோம். முதல் காரியம் என்னன்னா, நியாயம் செய்ய வேண்டும், சாலமோனை பார்த்தோம். இரண்டாவதாக இரக்கத்தை சிநேகித்து விரும்ப வேண்டும் பார்த்தோம், அந்த சமாரியனை பார்த்தோம். மூன்றாவதாக மனத்தாழ்மையை நடக்க வேண்டும் சொல்லி உபதியாவை பார்த்தோம். அப்போ நம்மிடத்தில் பலவிதமான காரியங்களை ஆண்டவருக்காக செய்தாலும் கூட, வெளிப்படுத்தினாலும் கூட, நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் நியாயம் செய்கிற அனுபவம், இரக்கத்தை சிநேகிக்கிற காரியம், மனத்தாழ்மையை நடக்கும் காரியம். ஆகவே இதை ஒவ்வொருவரும் புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக இதற்கு நேர வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்வோம். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய அந்த எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஒரு ஊழியம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.